கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தினத்துல காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்துல கூட நம்ம 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் தியானிக்கலாம். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? பரிசுத்தவான்கள் தான் என்ன பண்ண போறோமா, உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறோம் என்று பார்க்கிறோம். இந்த அநேகருக்கு குடும்பங்கள் அநேக வழக்குகள் இருக்கலாம், அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கலாம். இந்த வழக்குகள் இந்த போராட்டங்கள் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்குள்ளேயே முடக்கி கொண்டு அதை என்ன பண்ணுகிறோம், ஒரு நல்ல ஆலோசனை பெறுவதற்கு யார் என்று தெரியாமல் வேறொரு மனிதனை நாடுகிறோம். சட்டங்களையும் அநேக காரியங்களையும் நம்ம நாடி என்ன பண்றோம், நம்ம அநேக காரியங்களை தோற்று போகிறவர்களா இருக்கிறோம். அதன் மூலமே நம்ம குடும்ப வாழ்க்கை இழந்து போகிறவர்களா இருக்கிறோம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தின் நியாயத்திற்கு யாரை ஏற்படுத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்களை ஏற்படுத்துகிறாராம். அந்த பரிசுத்தவான்கள் தான் உலகத்தை என்ன பண்ண போறாங்க, நீதியாய் நியாயம் தீர்க்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ நீதியாய் நியாயம் தீர்க்கிற தேவனுடைய மனிதர்கள் யார் என்பதை நீங்க என்ன பண்ணணும், தேடி சென்று அவர்களிடத்துல ஆலோசனை பெற்று அவர்களிடத்துல நீங்க என்ன என்ன பிரச்சனை இருக்கு, என்ன போராட்டம் இருக்கு என்பதை சொல்லி அவர்களிடத்தில் நீங்க அட்வைஸ் பண்ணி அவர்களிடத்தில் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார் என்றால் அதற்கு சரியான தீர்வு வழங்குவார். ஆண்டவர் அவர்கள் மூலமாய் பேசி சரியான காரியங்களை சரியான நேரத்தில் உங்களுக்கு வழங்கி உங்களை சரியான பாதையில் நடத்துவார். அதனால நீங்க மற்றவர்களிடத்தில் உங்கள் வழக்கை தீர்க்க முற்படாமல் தேவையில்லாமல் அநேக பிரச்சனைகளையும் பாடுகளையும் நீங்கள் சந்தித்து அதிலும் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கும்படியாய் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி செய்கிறவர்களாய் உங்கள் சபையில் இருக்கிற பரிசுத்தவான்கள் அல்லது மூப்பர்கள் இல்லை நல்ல நல்ல ஊழியர்கள், நல்ல ஆலோசனை தருகிற நல்ல நல்ல பரிசுத்தமான ஊழியர்கள், தேவ ஆவியை பெற்றவர்களிடத்துல நீங்க என்ன பண்ண வேண்டும் என்றால் நல்ல நல்ல ஆலோசனைகளை கேட்டு அதன்படி உங்கள் வழக்குகளை தீர்க்கிறவர்களாய் அதன்படி நீங்கள் அவர்கள் சொல்லுகிற கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறவர்களே உங்கள் வாழ்க்கை மாறும் பொழுது நிச்சயமாய் உங்கள் குடும்பத்துல தேவையில்லாத சலசலப்புகளோ சண்டைகளோ வராமல் தேவன் உங்களை காத்துக்கொள்வார். தேவன் உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. எங்கள் குடும்பங்கள்ல அநேக வழக்குகள் உண்டு, எங்கள் குடும்பங்கள்ல அநேக பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டப்பா. தகப்பன், நாங்கள் அந்நிய மனிதர்களை நாங்கள் நாடி சென்று விட்டோம், அந்நிய தெய்வங்களை நாடி சென்று விட்டோம். உம்முடைய ஆலோசனை அப்பா நாங்கள் நடவாதபடி, உம்முடைய ஆலோசனைப்படி நாங்கள் கேளாதபடி நாங்கள் சென்று விட்டோமே சுவாமி. அதை மன்னிங்க அப்பா. நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற பரிசுத்தவான்களை அப்பா நாடவும் அவர்கள் மூலமாக ஒரு நல்ல ஆலோசனை தேவன் அவர்கள் மூலமாய் பேசி அதை பெற்றுக்கொள்ளவும் அதன் மூலமா எங்கள் வழக்குகளை தீர்த்து கொள்ளவும் அதன் வழி அப்பா அவர்கள் சொல்லுகிற நல்ல வழிகள் நடக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. அதற்கு அப்பா கீழ்ப்படிந்து இருக்கிறவர்களாய் அதை உண்மையாய் செய்கிறவர்களாய் எங்கள் வாழ்க்கை மாறட்டும். எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.